பாலிவுட். இது நமக்கு பழக்கப்பட்ட வேலை தான். முன்னொரு காலத்துல இருந்தே பாலிவுட் ரீமேக்குகளை அடிச்சு தான் நாமளே ஃபேமஸ் ஆனோம். ரொம்ப நாள் கழிச்சு அதே மாதிரி ஒரு கண்டென்ட், பட் நாம அதே வேலையை பார்க்க போறது இல்ல. என்னத்தவனுங்க ரீமேக் எடுத்து ஆஸ்கர் அவார்டா வாங்க போறானுங்க, போட்டு கிரிஞ்சாண்டிங்க ரிவர்ஸ்ல எவால்வ் ஆன மாதிரி என்ன தேசி எடுத்து வச்சிருப்பானுங்க. அதை நாம வேற பிடிச்சி ஹிஹி என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க பாருங்க, முட்டா பயலுகவனுங்கன்னு கலாச்சு விளையாண்டுட்டு இருக்க வேலையை தான் நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். பட் இப்போ நாம அதை பண்ண போறது இல்ல. அதை விட இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு மேட்டர் சிக்கி இருக்குது. இந்த வீடியோல அதை தான் பண்ண போறோம். ஒரே கேரக்டர் 2 பேர் பண்ணிருக்காங்க. நம்ம ஊர்ல தளபதி, அவங்க ஊர்ல வருண் தவான். பட் இந்தியாலயே யாருக்குமே வருண் தவான் பண்ணது ஒர்க்கே ஆகலையே. நம்ம ஆளுக்கும் அவருக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்னன்றத கொஞ்சம் நோட் பண்ண ட்ரை பண்ண. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரோஸ்டா இருக்கும். சோ அந்த செக்மெண்ட்டை முடிச்ச அப்புறம் இவங்க தமிழ் டு ஹிந்தி பண்ணி வச்சிருக்க அப்கிரேடேஷன் என்னன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் இந்த கதையில இந்த கேரக்டரோட ஓப்பனிங் சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சீன்ல அந்த ரைட்டருக்கு அப்ஜெக்டிவ் என்ன, ஒரு அப்பா எந்த ஒரு பிரச்சனைனாலும் அவாய்ட் பண்ணுவாரு, அதுக்குன்னு அவர் பயந்தாங்கோலி இல்ல கோலை இல்ல அப்படிங்கறத கொஞ்சம் ஃபீல் குட்டா கன்வே பண்ணணும். அவ்வளவுதான் அந்த சீன். அந்த பொண்ணு மூஞ்சில தண்ணி அடிக்கும். ஹிந்தியில இவ மூஞ்சில தண்ணி அடிக்கிறதே ஒரு 3-4 ஆங்கிள் ஸ்லோமோலாம் பண்ணி காமிச்சு, அப்புறம் மேல பார்த்து கத்துறதுக்கு ஒரு ஷாட், அப்புறம் அதை இவன் பார்த்து கத்துறதுக்கு ஒரு 4-5 ஷாட், அப்புறம் விரட்டிட்டு போனா யானை வந்து எங்கிட்ட போய் அவன்கிட்ட போய் சாரி கேளுங்க ப்ரோன்னு கொஞ்சிக்கிட்டு இருப்பான் போட்டு. என்னடா சொல்ல வரீங்கன்னு ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும் இந்த சீன். நிறைய ஷாட்ஸ் எடுத்து நிறைய அன்வான்டட் கட்ஸ் பண்ணி எங்கிட்டோ டைவர்ட் ஆகி பாத்தீங்கன்னா லூசுத்தனமா இருக்கும். பட் தமிழ்ல ஒரே ஷாட்ல அந்த ஃப்ரேம்ல மழை பெஞ்சு ரோட்ல தண்ணியா இருக்குது தெரிஞ்சிடும். அதுல ஒரு கார் ஏத்திட்டு போய் அந்த தண்ணி இந்த பொண்ணு மூஞ்சில பட்டு இவ கத்துறான்ட்டு எல்லாமே அந்த ஒரே ஷாட்ல கன்வே ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு கட்டு வரும். ஷாட் பை ஷாட் அந்த சீனே ரொம்ப டைட்டா இருக்கும். எங்க மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது எங்க மியூசிக் ஸ்டாப் ஆகுதுன்றதெல்லாம் கூட ப்ரிசைஸா பண்ணி இந்த சீன் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் ஃபார் a நல்ல டைரக்ஷன். ரைட்டா, நான் முன்னாடி சொன்ன இந்த சீனோட ஆப்ஜெக்டிவ்ஸ் எங்கேயுமே டைவர்ட் ஆகாம கிளியரா கன்வே ஆயிருக்கும். என்னன்னு தெரியல, பட் என்னதான் இருந்தாலும் தமிழ் வெர்ஷன் மாதிரி வராதுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இந்த அளவுக்கான டைரக்ஷன் தாங்க காரணம். சாதாரண கமர்ஷியல் படத்துக்கு கூட ஹிந்தியில புதுசா எடிட்டிங் சாஃப்ட்வேருக்குள்ள பூந்தவன்ற மாதிரி டைரக்ட் பண்ணி எடிட் பண்ணிட்டு இருந்தானுங்கன்னா லிட்டரலி நம்மளை விட ஒரு 20-30 வருஷம் பின்னாடி தான் இருக்கானுங்க. சரி, இப்போ நடிச்சவங்களை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆளு வந்துட்டு என்னைக்குமே ரொம்ப புதுசா எதையுமே ட்ரை பண்ணிக்க மாட்டாரு. விஜய் சார் இந்த கேரக்டரை எப்படி பண்ணிருக்காரு, ஒரு சின்ன மீட்டரை புடிச்சுக்கிட்டாரு. அது என்ன மீட்டர்னா, சச்சின் படத்துல வர சச்சின் கேரக்டரை கொஞ்சம் சீரியஸான போலீஸா இருந்தா எப்படி இருக்கும்ட்டு ஒரு சின்ன கற்பனை. பாம் அசந்துங்க. பட் ஹிந்தியில வருண் தவான், அனுராக் காஷ்யப் சொல்லியிருந்த மாதிரி ட்ரையல் ரூம் பேபிஸா தான் அனைவருமே இருக்கானுங்க. லைக் இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாம் மட்டுமே ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சுட்டு இதுக்கு முன்னாடி ஹீரோவா ஆர் போலீஸா நடிச்சவங்க எல்லாம் ஒரு கோவமான சீன்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, ஒரு ஃபைட் சீன்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, ஒரு சிரிக்கிற ஆர் அழுகிற சீன் எல்லாம் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்ட்டு அந்த ஸ்டாக் ரெஃபரன்சஸ் எல்லாம் ஒரு சீனுக்கும் தனித்தனியா பண்ணிட்டு இருக்கனால வருண் தவான் பண்ணது ஒரு தனி கேரக்டராவே மைண்ட்ல உட்கார மாட்டேங்குது. இதுதான் ஒரு ட்ரையல் ரூம் பேபிக்கும் ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்ன்றது. இதை இன்னும் தெளிவா சொல்றதுக்கு அந்த கிளாஸ் ரூம் சீனுக்கு வரும். எனக்கு தெரிய படமே இந்த சீன் வரதான் பிடிக்கும். நம்மால இதுல என்ன பண்ணிருப்பாப்லன்னா, உள்ள வந்து கண்ணாடி கன்னு வாட்ச்ன்ட்டு இத மூணையும் கலட்டி வைக்கிற ஸ்டைல்லயே ஒரு ஆட்டிடியூட கன்வே பண்ணிருவாப்ல. அண்ட் அதெல்லாம் அகைன் எடுத்து மாற்ற அந்த ஸ்பேஸ்ல ரொம்ப யதார்த்தமா அந்த சீனோட பே ஆஃப் டயலாக்ஸ் சொல்லிடுவாரு. இந்த ஆட்டிடியூட் தான் அந்த சீன்ல இருக்கும். இந்த கேரக்டரே பாஸ்ட்ல இப்படிதான் இருக்க போகுதுன்னு நம்ம மைண்ட்ல அப்போயே பிக்ஸ் ஆகிக்கும். அப்படியே நீங்க ஹிந்திய பாத்தீங்கன்னா அந்த ஆள் ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்கான்றதே ஃபீல் பண்ணிக்கவே மாட்டான். சத்தியமா பார்க்க அசோக் செல்வனுக்கு சட்டை தச்சு போட்டா மாதிரி படம் பேரு எல்லாத்தையும் கழட்டிட்டு ஒருத்தரா எண்ணி பார்த்துட்டு அந்த குச்சியை எடுக்கிற வரைக்கும் விஜய் சார் தமிழ்ல ஒரு ஷார்ட்ஸுக்கும் ஒரு கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணிருப்பாரு. லைக் அந்த குச்சியை எடுத்து வந்து புக் எடுத்து கேள்வி கேட்கறதுல இருந்து இந்த ஷாட்ல எங்க பார்த்திருக்காரு, அடுத்த ஷாட்ல எங்க பார்த்திருக்காரு, எங்க திரும்பி இருக்காருன்ற கண்டினியூட்டி எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இவ்வளவு பெரிய ப்ரொஃபஷனல்னா பேசிக் லெவல்ல இதெல்லாம் இருக்கும். பட் நம்ம அசோக் செல்வன் ப்ரோ வந்துட்டு ஒரு ஷாட்டுக்கும் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பாப்ல. அதை அப்படியே கோர்வே ஒரு சீனாவே நம்மளால ஃபீல் பண்ணிக்கவே முடியாதுங்க. ட்விங்கிள் ட்விங்கிள்ன்ற ஒரு பழைய ரைம்ஸை போர் அடிக்காம சொல்றதுக்கு விஜய் சார் ஒரு புது டியூன் எடுத்து பாடியிருப்பாப்ல. பின்னாடி ஒரு பிஜிஎம் இருக்காது, எதுவுமே இருக்காது. இவர் பாடுறது மட்டும் நம்மளை என்கேஜ் பண்ணும். அதான் நமக்கு டீசர் கண்டென்ட்டாவே வந்து செம்ம ஃபேமஸ் ஆச்சு. பட் இந்த சைடு
above the world so high. பின்னாடி என்னதான் ஃபன்னி பிஜிஎம்ஸ் போட்டு ஒப்பேத நினைச்சாலும் கிரிஞ்சா தான் இருக்கு. ஏன்னா அதை தவிர அசோக் செல்வன் ப்ரோக்கு புதுசா யோசிக்க மண்டையில ஒன்னும் இல்ல. ஆர் புதுசா பண்றதுல இருக்க இன்செக்யூரிட்டியா கூட இருக்கலாம். விஜய் சார் காலை வச்சு கேமரா டில்ட் ஆகுறப்போ நிமிந்து சின்ன ஸ்மைல், இதுதான் விஜய் சாருக்கு செட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டைல். வேற எந்த ஆக்டர்ஸும் பெருசா பண்ணாத மேனரிசம்ஸ், இதெல்லாம் தான் நான் பண்ணுவேன், இதை ஆடியன்ஸ் கண்டிப்பா ரசிப்பாங்கன்ற கான்பிடன்ஸ் இருக்கனாலதான் இந்த கேரக்டர் ரொம்ப பிலீவபிளா அவரால் போர்ட்ரே பண்ண முடியுது. ஆனா நம்ம ப்ரோ வந்துட்டு கொடுக்குற எல்லா ரியாக்ஷன்ஸுமே இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்தா மாதிரி போர் அடிக்கும். லிட்டரலி இவ்வளவு நேரம் நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா, விஜய் சார் தெரியல பண்ணதெல்லாம் அப்படியே லெஜெண்டரியான விஷயம் அப்படி இப்படின்ட்டுலாம் ஒன்றும் இல்லை. தமிழ் ஆக்டர்ஸ்ல ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல பண்ணிட்டு போற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்காங்க. பட் இவனுக்கு என்னடா இவ்வளவு குழந்தைத்தனமா இருக்கானுங்க. நம்மளும் பார்க்காத ரீமேக் கிடையாது, பண்ணாத ரோஸ்ட் கிடையாது, எதுலையுமே கோலிவுட்ட மிஞ்சற ஆக்டர் அங்க இருந்தது இல்ல. அதுல இந்த அசோக் செல்வன் போலீஸ் தான் ஒஸ்ட் இருக்குதுலயே. ஆக்சுவலா அசோக் செல்வன் கூட வருண் தவனை விட எவ்வளவோ பெட்டர் ஆக்டருங்க. எனக்கு தெரிஞ்சு அங்க மெஜாரிட்டி ஆஃப் ஹீரோஸ்க்கு 6 பேக் 6 ஃபீட்ன்றது ஐடி கார்டு மாதிரி. அது இருந்தாதான் நீ அலௌடுன்ட்டு. பேக்கரி வச்சிருக்கவனுக்கு என்னத்துக்குடா 6 பேக், இவனுங்களுக்கு அங்க எலவேட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லங்க. இவனை வச்சுட்டு என்னத்த எலவேட் பண்ணுவானுங்க. சோ 6 பேக்க காட்டுறேன், அப்பயாச்சும் ஏதாச்சும் எலவேட் ஆகும்ட்டு என்னத்தையோ பண்ணி வச்சிருக்கானுங்க. ஆனா நம்ம ஊரு தெரியல, அந்த சீன் சின்னதா நச்சுன்னு இருக்கும். என்ன கேட்டா என்ன இருந்தால் படத்தையே சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் தெரியவே இவனுங்க என்னென்ன அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு மேட்ரு சொல்லட்டா. இந்த காலத்து சினிமால தெரியல ஆரம்பிச்ச ஒரு தப்பான விஷயம் மகாராஜால வந்து முடிஞ்சிருக்கு. லைக் என்னன்னா, கொஞ்சம் பெரிய படங்கள்ல ஏதாச்சும் எலவேஷன்ஸ் ஆர் எமோஷன்ஸ் ஒர்க் ஆகணும்ன்றதுக்காக ஏதாச்சும் பொண்ணுங்க கேரக்டர் கஷ்டப்படுத்துற மாதிரி பிளாட்ஸ் வைக்கிற வேலை, இந்த மாதிரி ஸ்டைல இந்த காலத்துல ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ் பார்த்த ஃபர்ஸ்ட் படம் தெரியும்னு தான் நினைக்கிறேன். இதை பண்ணவே கூடாதுன்ட்டு இல்ல, பட் ஸ்டார்டிங்ல என்னடா ஈஸியா ஏதாச்சும் பொண்ணு கேரக்டர் கஷ்டப்படுத்திட்டு போயிடுறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ டோட்டலா எரிச்சல் ஆயிருச்சு. எல்லாத்துக்குமே அந்த பிளாட்ன்றது பிடிக்காம போயிருச்சு. நம்ம மெம்பர்ஷிப்ல கூட அதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா பேசியிருந்தோம். சோ இங்க சேச்சுரேட் ஆன விஷயத்தை இவனுங்க இப்போதான் பாலிவுட்ல கொண்டு போய் விற்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. அதுவும் எந்த அளவுக்குன்னா, பெரிய படத்துலயாச்சும் பிளாஷ்பேக்ல மட்டும்தான் அந்த மேட்டரை வச்சிருந்தானுங்க. பட் இதுல பிரசன்ட்லயும் பொண்ணுங்க பிரச்சனை, பாஸ்ட்லயும் பொண்ணுங்க பிரச்சனை, கிளைமேக்ஸ்லாம் மாதரேன்ட்டு ஏஆர் ரஹ்மான் கத்தாத குறை சிங்க பண்ணே ஆனா உன்னை காப்பாத்துறதும் நான் தானேன்ற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ். ஆக்சுவலா பாலிவுட்காரனுங்க கிறுக்கணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி கலாச்சு விளையாடுறதெல்லாம் எனக்கே போர் அடிச்சு போச்சுங்க. நிறைய அப்படி பண்ணியாச்சு முன்னாடிலாம். அதனாலதான் விஜய் சாருக்கும் இந்த ட்ரையல் ரூம் பேபிக்கும் நடுவுல இருக்க டிஃபரன்ஸ் என்ன, அப்புறம் எமோஷனலா ஆடியன்ஸை மேனிபுலேட் பண்ண வைக்கிறேன்ற பேர்ல எப்படியெல்லாம் சினிமாவை சீரியல் ஆக்கிட்டு இருக்கானுங்க. அண்ட் ஆல்ரெடி நல்லா எடுத்து வச்சிருக்க நிறைய சீன்ஸை எப்படியெல்லாம் கெடுக்கிறானுங்கன்றதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பேசலாம்னு இருந்தேன். அதாவதுங்க, ஸ்கூல் படிக்கிறப்போ பிராக்டிகல்ஸ்க்கு ஏதாச்சும் நல்லா படிக்கிற பையன் எழுதி வச்ச ரெக்கார்ட் நோட்டை கொடுத்து இதை பார்த்து எழுதிட்டு வான்னு சொல்லுவாங்கல்ல. பட் அதுலயும் ஏதாச்சும் தப்பு விட்டுருந்தா, என்னடா பார்த்து எழுதுறதுல என்னத்தரா தப்பு விடுறேன்ட்டு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி தெரிய படத்துல வெல் டைரக்டட் அண்ட் வெல் எடிட்டட் சீன்ஸ் நிறையவே இருக்கு. அதை அப்படியே பார்த்து காப்பி பண்ணி வச்சிருந்தா கூட ஒரு அளவுக்கு ஓகேவான படமாவாச்சும் வந்திருக்கும். அட அட்லி ப்ரொடக்ஷன்ல வர்ற ஒரு படத்துல ஒழுங்கா காப்பி கூட அடிக்கலன்றது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமாடா. அண்ட் மதன் கார்கி அவர்களுக்கு பல மாசமா ஒரு வீடியோ பண்ணணும்னு தள்ளி போட்டுட்டே இருக்கேன். அதான் ஆல்மோஸ்ட் இப்போ அவரோட பர்த்டேக்கு போட்டுடலான்னு நினைச்சேன். அது கொஞ்சம் முடியாம போச்சு. ஸோ மெயின் ஸ்ட்ரீம்ல நெக்ஸ்ட் ஏதாச்சும் வீடியோ வந்தா அதுவா தான் மக்களை இருக்கும். அதையும் பார்த்து எப்படின்ட்டு சொல்லுங்க. ரைட்டா? ஒரு வாட்டி அங்க கொஞ்சம் பாரு.